ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ரைஸ் அவர். இன்னைக்கு நான் உங்களுக்காக பயங்கர த்ரில்லான ஒரு கிரியேச்சர் படம் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். ஸோ அந்த படத்தோடைய ஒன்லைனர் சொன்னாலே சுவாரஸ்யம் குறைஞ்சிரும்ன்றதுக்காக ரொம்பவே ஷார்ட்டாக சொல்லிடுறேன். என்னன்னா, மண்ணுக்கடியில் ஒரு வித்தியாசமான கிரியேச்சர் இருக்குது. அது என்ன பண்ணுதுன்னா, மண்ணில் யாராவது கால் வச்சாலே தரைக்குள்ளே இழுத்துட்டு போயிருது. ஸோ இப்படி இருக்க ஒரு பாலைவனம் மாதிரி இருக்கிற ஏரியாவில் ஒரு சின்ன வில்லேஜ் இருக்குது. அந்த வில்லேஜை சுற்றி இந்த மாதிரி ஏகப்பட்ட கிரியேச்சர்ஸ் வந்துருதுங்க. ஸோ இதனால அந்த வில்லேஜை சேர்ந்த மக்கள்லாம் தப்பிக்க போராடுறாங்க. சின்ன தவறு பண்ணாலுமே அந்த கிரியேச்சரை வந்து மண்ணுக்குள்ளே இழுத்துட்டு போயிடும். அதனால அந்த கிரியேச்சரை எப்படி ட்ரிக் பண்ணி தப்பிச்சாங்களா இல்லையா அப்படின்ற கதையெல்லாம் பயங்கர சூப்பரா சொன்ன கதை தான் 1990 வருஷம் ரிலீஸ் ஆன ட்ரெமர்ஸ். சரி, வாங்க டைரக்டா கதைக்குள்ள போயலாம். அப்படி போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க. ஸோ படத்தோடைய ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மலைகளுக்கு மேல காமிக்கிறாங்க. பாக்குறதுக்கு பயங்கரமா இருக்குது. அது போக அதுல வேலை பார்த்துட்டு இருக்கான் இல்லையா, ஸோ இவன் தான் இந்த படத்தோடைய ஹீரோடைய பேரு வேலண்டைன். இங்க ஏதோ ஒரு வேலை விஷயமா வந்திருப்பான் போல. இப்ப அவனுடைய கார்ல அவனுடைய ஃப்ரெண்டு கார நல்லா தூங்கிட்டு இருக்கான். ஸோ அவனும் கூட ஒர்க் பண்ண வந்தவன் தான் போல. ஸோ அவனை எப்படி எழுப்பலாம் அப்படின்னு யோசித்துக்கிட்டு வண்டியை போட்டு ஆட்டு நாட்டி காப்பாத்துங்க, நிலநடுக்கம் வந்துருச்சு அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறான். ஸோ உடனே ஃப்ரெண்டு காரனும் பதறி போய் எழுந்திருச்சு, என்னாச்சு அப்படின்னு பார்க்கும்போது தான் தெரியுது நம்ம ஹீரோ வந்து அவனை பிராங்க் பண்ணியிருக்கான்றது. ஸோ ஆக்சுவலாக இவங்களை பற்றி சொல்லி ஆகணும்னா, இவங்க வந்து இந்த ஊரா போய் ஏதாவது வேலை இருந்தா பாக்குறவங்க. சொல்ல போனா இந்த நாடோடிகள் மாதிரி. ஸோ ஒரு மாசம் ஒரு ஊர்ல இருப்பாங்க. அதுக்கப்புறம் அங்கிருந்து டிராவல் பண்ணி இன்னொரு ஊருக்கு போய் அங்க ஏதாவது வேலை இருந்தா பண்ணுவாங்க. அந்த மாதிரி உங்களுடைய லைஃபை சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க. இப்போ கூட பாத்தீங்கன்னா இந்த வில்லேஜுக்கு ஏதோ ஒரு வேலை முடிக்க தான் வந்திருப்பாங்க போல. ஸோ அதனால தான் இந்த மலைகளுடைய எட்ஜி பக்கத்துல நின்று ஏதோ ஒரு ஃபீல்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அது போக அவங்க ரெண்டு பேரும் சும்மா சண்டை போட்டுட்டே இருப்பாங்க ஜாலியா. இப்ப கூட பாத்தீங்கன்னா, டேய் நான் தானே நேத்து சமைச்சேன், இன்னைக்கு நீ தான் சமைக்கணும், இல்லைன்னா அவ்வளவுதான் பாத்துக்கோ அப்படின்னு சண்டை போட்டு கடைசியா பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவை சமைக்கிறதுக்காக போறான். அப்புறமா கொஞ்ச நேரத்துல அவங்களுடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு வண்டி எடுத்துட்டு பாத்தீங்கன்னா அப்படியே பக்கத்துல உள்ள வில்லேஜுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. போகும்போது, டேய் ஒரு மாசத்துக்கு மேல இங்க வேலை பார்த்தாச்சு, ஸோ இந்த ஊர்லாம் போர் அடிச்சு போச்சு, அதனால சீக்கிரமா வேற ஊருக்கு போகணும் சரியா அப்படின்னு பேசிட்டு வந்துட்டு இருக்கும்போது தூரத்துல ஏதோ ஒரு கார் நிக்குது. ஏதோ ஒரு பொண்ணு வேலை பார்த்துட்டு இருக்கிறா போல. யார் இது, எதுக்கு இந்த தனி இடத்துல நின்று வேலை பார்க்கறான்னு சொல்லிட்டு அவகிட்ட விசாரிக்கிறதுக்காக போறாங்க. ஸோ இவ தான் இந்த படத்தோட ஹீரோயின் வந்து இந்த நிலநடுக்கத்தெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுவாங்க இல்லையா. ஸோ பூமிக்கு அடியில ஏதாவது அதிர்வு ஏற்படுதா, ஸோ அது மூலமா ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா, அந்த மாதிரியான இந்த சேஸ்மாலஜி வந்து படிக்கிறவங்க. ஸோ அவளை பார்த்ததுமே நம்ம ஹீரோக்கு வந்து லைட்டா பிடிச்சிருக்கும். அப்போ அந்த ஃப்ரெண்டுக்காரன் ஹீரோயினை பார்த்து, என்னம்மா இந்த காட்டுக்குள்ள தனியா நின்று வேலை பார்த்துட்டு இருக்கிறியா, என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, அதுவாங்க நான் வந்து இந்த நிலநடுக்க ரீடிங்ஸ்லாம் எடுத்துட்டு இருக்கிறேன். யாரோ பக்கத்துல இந்த ட்ரில்லிங் மிஷின் வந்து அதிகமா யூஸ் பண்றாங்க போல, அதனால ரொம்ப வைப்ரேட் ஆகுது. அதையும் தாண்டி இன்னும் கொடூரமான வைப்ரேஷன்லாம் இருந்துச்சு. அதுக்கு காரணம் என்னன்னு தெரியல, உங்களுக்கு ஏதாவது தெரியுமா, சைட்ல யாராவது இந்த ட்ரில்லிங் மிஷின் வச்சு வேலை பார்த்தாங்களா அப்படின்னு கேட்கும்போது தான் இவங்களுக்கு தெரிய வருது இவங்க தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வேலை பார்த்துருப்பாங்க. அதுவாமா, அது எனக்கு தெரியலையே, தெரிஞ்சா சொல்றேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா நைஸா அங்க இருந்து ஓடிட்டாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா பக்கத்துல உள்ள வில்லேஜுக்கு வராங்க. அங்க ஒரு சின்ன சூப்பர் மார்க்கெட்டும் இருக்குது. அப்படியே அதுக்குள்ள வந்தா இங்க ஒரு கப்பல்ஸ் காமிக்கிறாங்க இல்லையா. இவங்களும் ரொம்பவே முக்கியமான கேரக்டர். அதாவது இவங்களுக்கு கன் கலெக்ட் பண்றதுன்னா ரொம்பவே பிடிக்கும். சோ இப்போ கூட பாத்தீங்கன்னா நிறைய கன் வந்து கலெக்ட் பண்ணிருப்பாங்க. அது போக நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டு காரனையும் பார்த்து, என்னப்பா வேலையெல்லாம் முடிச்சிட்டீங்களா, அது போக இன்னொரு முக்கியமான வேலை இருக்குது, அதையும் கொஞ்சம் முடிச்சு கொடுத்துருங்க சரியா அப்படின்னு இவங்களுக்கு இன்னொரு முக்கியமான வேலை கொடுக்குறாங்க. சோ அது என்னதுன்னா, இந்த ஆயில் பைப்லாம் இருக்கும் இல்லையா, சோ அதெல்லாம் கனெக்ட் பண்ற மாதிரி தான். சோ அதனால அதை பேசிக்கிட்டே வேலை பார்த்துட்டு இருக்காங்க. எப்படா அந்த ஊரை விட்டு கிளம்புவோம், ரொம்பவே போர் அடிச்சிருச்சுல்ல அப்படின்னு பேசிக்கிட்டே கடைசியில பாத்தீங்கன்னா அந்த பைப்பை சொருகிறேன்ற பேர்ல தப்பா சொருகிட்டாங்க. ஆயில்லாம் இவங்க மூஞ்சிலேயே அடிச்சிருது. இருந்தாலும் கடைசியா வேலையெல்லாம் முடிச்சிட்டாங்க இல்லையா. நல்ல வேலைடா, எல்லா வேலையும் முடிஞ்சது, இனிமேல் அடுத்த வில்லேஜுக்கு போய் அடுத்தது வாழ்க்கையை என்ஜாய் பண்ண வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திங்ஸ் எல்லாத்தையுமே அவங்களுடைய வண்டியில பேக் பண்ணிட்டு கிளம்பலான்னு போகும்போது ஒரு லேடி வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. என்னப்பா அதுக்குள்ள ரெண்டு பேரும் கிளம்பிட்டீங்களா, எனக்காக ஒரு முக்கியமான வேலை பண்ண முடியுமா, ஒரு மாசத்துக்கு இங்க நீங்க தங்குற மாதிரி இருக்கும், அதுக்கு தேவையான சாப்பாடு பீர் எல்லாமே உங்களுக்கு நான் ஃப்ரீயா கொடுத்துருவேன், சோ கொஞ்சம் தங்கி முடிச்சு கொடுங்களேன் அப்படின்னதும் ரெண்டு பேரும் மாத்தி ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. அப்படியே கட் பண்ண அடுத்த சீன்ல பார்த்தா ரெண்டு பேரும் அந்த ஆஃபர் வேணான்னு சொல்லிட்டு இந்த ஊரை விட்டே கிளம்பி போயிட்டு இருக்காங்க போல. சோ அதை வந்து வேணான்னு சொல்லிட்டாங்க. சோ அப்படி போகும்போது பாத்தீங்கன்னா இந்த ஊர் எப்படி இருந்துச்சு, என்ன மாதிரிலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க அப்படின்னு ஜாலியா பேசிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு எலக்ட்ரிக் டவர் ஒண்ணு பாக்குறாங்க. சோ அந்த டவர்ல யாரோ உட்கார்ந்து இருக்கிற மாதிரி இருக்குது. என்னது இந்த டவர்ல யார் உட்கார்ந்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு மெல்ல கீழே வந்து டவர் மேல பார்த்தா இவங்களுக்கு தெரிஞ்சவர் தான் உட்கார்ந்து இருக்கிறாரு. அதாவது இந்த வில்லேஜ்ல உள்ள ஒரு ஆள் தான் போல. யோ பெருசு, நீங்க என்னையா பண்ணிட்டு இருக்கிற, கீழே இறங்கி வா அப்படின்னு கத்தி பாக்குறாங்க. ஆனா அவர் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ற மாதிரி இல்ல. அதனால சரி ஓகே மேல போய் செக் பண்ணலாம் யார் போறது அப்படின்னு சண்டை போட்டு மறுபடியும் பாத்தீங்கன்னா அந்த ராக் பேப்பர் சிசர் எல்லாம் போட்டு அதுல நம்ம ஹீரோ வந்து தோத்து போயிடுறான். சரி நான் போய் செக் பண்ணி பாக்குறேன் அப்படின்னு சொல்லி மெல்ல மேல ஏறி போறான். ஆனா மேல ஏறி போனவனுக்கு பயங்கரமான ஷாக். அவர் வந்து இறந்து போயிட்டாரு. ஆனா கையில ஒரு கன் வேற வச்சிருக்காரு. சோ எப்படி ஒரு இறந்து போயிருப்பாருன்றது உங்களுக்கு புரியல. இருந்தாலும் அவரை சேஃபா கீழே இறக்கிட்டு வந்து பக்கத்துல இருக்கிற ஒரு டாக்டர் கிட்ட போய் காமிக்கிறாங்க. அவரும் பாத்தீங்கன்னா அவரை செக் பண்ணி பார்த்துட்டு இவர் வந்து கொஞ்சம்
கொஞ்சம் மணி நேரத்துக்கு முன்னாடியே இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லவும், ஏதாவது ஹார்ட் அட்டாக் வந்துருச்சா அப்படின்னு இவங்க கேட்கறாங்க. இல்ல, இவர் தண்ணி இல்லாம இறந்து போயிருக்கிறாரு, கிட்டத்தட்ட ஒரு 4 நாள் தண்ணி குடிக்காம இருந்திருக்கிறாரு அப்படி இப்படின்னு சொல்ல இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. எதுக்கு அவரு மேலே ஏறி போய் உட்காந்துருக்கணும், எதுக்கு அவரு கண்ணை வச்சுமே கீழே இறங்காம வந்திருக்கணும், அப்படி தரையில எதை பார்த்து பயந்துருப்பாரு அப்படின்னு ஒண்ணுமே புரியாம, சரி நம்ம வந்த வேலையை முடிப்போம், நம்ம கிளம்புவோம்ப்பா, இந்த ஊரும் வேணாம் ஒண்ணு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பாத்தீங்கன்னா வண்டி எடுத்துட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அதே டைம்ல இந்த வில்லேஜுக்கு ஓரமா இருக்கிற ஒரு வயசான ஆளை காமிக்கிறாங்க. அவர் வந்து அவர் வீட்டுக்கு வெளியில வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அவருடைய ஆட்டு மந்தைகள்லாம் இருக்கும், அதை ஒரு ஃபென்ஸ்குள்ள போட்டு தான் மூடி வச்சிருப்பாரு. அது வந்து அலற சத்தம் கேக்குது. இவரும் எதுக்கு இந்த ஆடுங்க கத்துதுங்க, இங்க எதுவுமே இல்லையே அப்படின்னு நினைச்சு பார்த்துட்டு இருக்கும்போது இப்படி இவரை ஏதோ ஒன்று பிடிச்சி தரைக்கடியில இழுக்குமா. அவ்வளோதான், இவர் கத்தி பார்க்குறாரு, கதறி பார்க்குறாரு, ஆனால் யாருமே உதவிக்கு வராததுனால இவர் கொடூரமாக இறந்து போய்ட்றாரு. ஸோ இவருக்கே இந்த நிலைமைனா இந்த ஆட்டோடைய நிலைமையை பார்த்துக்கோங்க. அதுங்க எல்லாத்தையுமே ஏதோ ஒரு மிருகம் தரைக்கடியில இருந்து கண்ணா பின்னான்னு பிச்சு போடுதுங்க. ஸோ கற்பனை அடுத்த சீனில் நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. அவங்க வேகமாக அந்த ஊரை விட்டு போயிடலான்ற மாதிரி காரில் வந்துட்டு இருக்காங்க இல்லையா. அப்படி வந்துட்டு இருக்கும்போது அந்த பெரியவர் எப்படி டவரில் உட்காந்து இறந்து போயிருப்பாரு, அவர் எதையாவது பார்த்து பயந்தாரா அப்படி இப்படின்னு பேசிட்டு வந்துட்டு இருக்கும்போது இந்த ஆட்டு மந்தைகளை பார்க்குறாங்க. ஸோ உடனே காரை நிப்பாட்டிட்டு அந்த ஃபென்ஸ்குள்ள வந்து பார்த்தா எல்லா ஆடுமே பாத்தீங்கன்னா பிச்சு பிச்சு போய் கிடக்குது, அதோடைய உடம்புலாம் செதறி கிடக்குது. யார் இந்த மாதிரி பண்ணிருப்பா, யாராவது கொடூரமானவனுங்க இந்த ஊர்ல இருக்கானுங்களா, யோ இந்த வீட்டுக்காரரு எங்கேயா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடு ஃபுல்லா செக் பண்ணி பாக்குறாங்க. அந்த ஆளை காணும், ஏன்னா அவரை தான் ஏதோ ஒரு மிருகம் தரைக்குள்ள இழுத்துருச்சு இல்லையா. இவங்களும் சுத்தி முத்தி பார்க்கும்போது ஒரே ஒரு தொப்பி மட்டும் அந்த அவர் வேலை பார்த்த இடத்துல கிடக்குற மாதிரி இருக்கும். உடனே அந்த தொப்பியை எடுத்து பாக்குறாங்க. பார்த்தா அந்த தாத்தாவுடைய தலை மட்டும் இருக்குது. அவ்வளவுதான், அவங்க பயந்து போயிடுறாங்க. டேய், ஏதோ ஒரு சீரியல் கில்லர் இங்க வந்து சுத்திட்டு இருக்கான் போல, நம்ம இந்த ஊர் பக்கமே வரக்கூடாதுரா, ஓடுறா அப்படின்னு வண்டி எடுத்துட்டு வேகமா கிளம்புறாங்க. சோ அப்படியே பயத்தோட கிளம்பிட்டு இருக்கும்போது இந்த ரோட் சைட்ல வந்து இந்த ஒர்க்கர்ஸ் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க 2 பேரு. அவங்க வந்து இந்த ட்ரில்லிங் மிஷின் எல்லாம் வச்சு ஓட்ட போட்டுட்டு இருக்க. சோ இதெல்லாம் பார்த்து இவங்க, இந்த ஊர்ல ஏதோ ஒரு சீரியல் கில்லர் இருக்கிறான், பக்கத்துல ஒருத்தங்களை கொலை பண்ணி போட்டுருக்காங்க, நீங்களும் ஓடிருங்க அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துட்டு கிளம்பிட்டாங்க. ஆனா இவங்களுக்கு வந்து அது ஒழுங்கா புரியல. என்னமோ இவங்க பயந்தவங்க போல ஏதோ பார்த்து பயந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாட்டுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ட்ரில்லிங் மிஷினுக்கு அடியில இருந்து ஏதோ ரத்தம் வருது. என்னடா அது, கீழே அடியில ஏதாவது இருக்கா, அது மேல சொருகிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த ட்ரில்லிங் மிஷினை அப்படியே இழுத்துட்டு போகும் பாருங்க. அந்த ஒயர் வந்து இவருடைய காலில் மாட்டி இருக்கிறதுனால இவரையும் சேர்த்து இழுத்துட்டு போகுது. கூட இருந்த ஒரு கிறுக்கு ஒண்ணுமே புரியல, என்ன ஆச்சுடா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வேகமா ஓடுறாரு. ஆனா ஒரு மலைகளுக்கு சைட்ல இருந்ததுனால அங்க சின்ன நிலநடுக்கம் ஏற்பட்டதுனால மேல இருந்த பாறைகள்லாம் விழுந்து இவரும் கொடூரமா இறந்து போயிடுறாரு. ஸோ கட் பண்ணா இந்த சைடு நம்ம ஹீரோவே ஃப்ரெண்டுக்காரனையும் காமிச்சா அவங்க 2 பேரும் இந்த ஊரே விட்டு போறதா நினைச்சோம் இல்லையா. ஆனா அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ஊருக்குள்ளதான் வந்திருக்காங்க. ஸோ இந்த மக்கள் கிட்ட இதை பத்தி இன்ஃபார்ம் பண்ணிட்டு போயிடலான்ற மாதிரி வந்திருப்பாங்க. அதனால அந்த இடத்துல ஒண்ணு கூடி இருக்கிற மக்கள் எல்லாருக்கிட்டையும் இந்த ஊருக்குள்ள ஏதோ ஒரு சீரியல் கில்லர் வந்துட்டான்னு நினைக்கிறேன், இங்க இருக்கிற எல்லாத்தையுமே கொடூரமா வந்து கொலை பண்றான், நாங்க போகும்போது கூட ஒரு ஆட்டு மந்தக்காரரை பார்த்தோம், அவரை கொடூரமா கொலை பண்ணி அந்த ஆடுகளையுமே வெட்டி வீசி இருக்கிறான், சோ அவனை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த ஊர் மக்கள் எல்லாம் பயந்து சரி நம்ம அப்ப போலீஸ்க்கு கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி பேச பாக்குறாங்க. ஆனா எதுலயுமே கனெக்ஷன் கிடைக்கல. சோ போன் கேபிள் எல்லாம் வந்து போயிடுச்சு போல. சரி ஓகே, அப்படின்னா நாங்க 2 பேரும் இந்த ஊரை விட்டு கிளம்புறதா தானே இருந்துச்சு, அதனால போகும்போது நாங்க போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா கார் எடுத்துட்டு பாத்தீங்கன்னா மறுபடியும் 2 பேரும் இந்த ஊரை விட்டு வெளியில போயிடலான்ற மாதிரி வேகமா வந்துட்டு இருக்காங்க. அப்படி வந்துட்டு இருக்கும்போது ரோடெல்லாம் பிளாக் ஆயிருக்குது. சோ என்னடா அது, இந்த இடத்துல தானே 2 பேரும் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க, எப்படி இந்த ரோடு வந்து பிளாக் ஆச்சு அப்படின்னு வந்து எட்டி பாக்குறாங்க. பார்த்தா அதுல ஒரு ஒர்க்கரோடைய ஹெல்மெட் மட்டும் இருக்குது, அதுல ரத்தமா இருக்குது. ரைட்ரா, அந்த சீரியல் கில்லர் இங்கே வந்துட்டான் போல, இங்க இருந்ததே ஒரே பாதை தான், சோ இதை தாண்டியும் போக முடியாது, மறுபடியும் நம்ம வில்லேஜ்க்கே ஓடிடலாம், வண்டி எடு அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை திருப்பி வேகமா போலான்னு பாக்குறாங்க. ஆனா வண்டி வந்து நகரே மாட்டேங்குது. சோ இதுலயே மோதி நிப்பாட்டிருச்சு போல. டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க, வண்டி எடு அப்படின்னு ஃப்ரெண்டுக்காரன் கத்த. நம்ம ஹீரோவும் பயங்கரமா ஆக்சிலேட்டர் கொடுத்து எப்படியே பாத்தீங்கன்னா வண்டி எடுத்துடுறான். சோ வேகமா மறுபடியும் இந்த வில்லேஜ்க்கே வந்துடுறாங்க. சோ இப்போ தானடா போனீங்க, எதுக்குடா மறுபடியும் இங்க வந்தீங்க அப்படின்னு ஊர் மக்கள்லாம் வந்து பார்க்கும்போது தான் அந்த வண்டி கடியில பாக்குறாங்க. வண்டி கடியில ஏதோ ஒரு பாம்பு மாதிரி இவங்க வண்டியை பிடிச்சிருந்துருக்குது. சோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வண்டி வந்து மூவ் ஆகாம இருந்திருக்கும் இல்லையா. சோ அதுக்கு காரணமே இந்த ஒரு பெரிய கிரியேச்சர் தான் போல. சோ இது என்னது, பாம்பு மாதிரி இருக்குது, ஆனா மண்ணுக்கடியில இருக்குது, ஒருவேளை புழுவா இருக்குமோ, இது என்ன கர்மம்னே தெரியலையே, இதுதான் இங்க இருக்கிற எல்லாத்துக்குமே காரணமா, சோ இதை நம்ம என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள உட்காந்து எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. சோ எல்லாரும் ஒண்ணு கூடி சேர்ந்து என்ன பிளான் போடுறாங்கன்னா, நம்ம கிட்ட 2 குதிரை இருக்குது, சோ அந்த 2 குதிரை மூலமா நம்ம டிராவல் பண்ணி பக்கத்துல உள்ள டவுனுக்கு போயிட்டோம்னா அங்க கண்டிப்பா டெலிபோன் கனெக்ஷன் இருக்கும், அது மூலமா நம்ம போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் போடுறாங்க. அதே டைம்ல இந்த சைடு அந்த டாக்டரை காமிக்கிறாங்க. அவரும் அவருடைய வைஃபும் பாத்தீங்கன்னா சரி நம்ம இந்த இடத்த விட்டு கிளம்பலாம் அப்படின்னு அவங்களுடைய வண்டியில வந்து திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு அப்படியே ஜாலியா 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது டக்குன்னு கரண்ட் வந்து கட் ஆயிடுச்சு. என்னடா இது, நம்மளே
ஜெனரேட்டர் தானே கனெக்ட் பண்ணி வச்சிருந்தோம், அந்த ஜெனரேட்டர் ஏன் இப்படி ஆஃப் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜெனரேட்டரை பார்க்க வராங்க. பார்த்தா அந்த ஜெனரேட்டரே காணும். அது வந்து அந்த மண்புழு இருக்கு இல்லையா, அதான் தரைக்கு அடியில இருந்த உயிரினம், அது வந்து ஃபுல்லுமே அப்படியே உள்ள இழுத்துருச்சு போல. என்னடா அது என்னாச்சு ஜெனரேட்டருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதோடைய ஒயரை மட்டும் பிடிச்சி இழுக்கிறாங்க. அந்த டைம்ல இவங்க முன்னாடி அந்த பெரிய உயிரினம் பாத்தீங்கன்னா வருமா, மிரண்டு போயிடுறாங்க. ஐயோ ஓடுங்க ஓடுங்க அப்படின்னு ஓடும்போது ஆனா அந்த டாக்டரால வேகமா ஓட முடியல. அவர் ஒரு கட்டத்துல மெதுவா வரவும் கரெக்டா மண்ணுக்கடியில அந்த உயிரினம் வந்து அவரை பிடிச்சிருது. இவங்களும் எவ்வளவோ ஹெல்ப் பண்ணணும் ட்ரை பண்றாங்க, ஆனா முடியல. அவரை ஃபுல்லுமே உள்ள இழுத்துருச்சு. அதனால இவங்க பயந்து போய் நம்மளாவது தப்பிக்கணும் அப்படின்னு வேகமா பக்கத்துல இருந்த கார் மேல ஏற போறாங்க. நல்ல வேலையா ஏறிட்டாங்க. ஆனா அந்த உயிரினம் என்ன பண்ணுதுன்னா அந்த காரோட சேர்த்து இவங்கள அப்படியே தரைக்குள்ள இழுத்துருது. இப்ப அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் ஆகுது. இங்க அந்த 2 குதிரை வந்து ரெடி பண்ணிட்டாங்க இல்லையா, சோ குதிரை வழியா நம்ம பக்கத்து டவுன் போய் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யார் அனுப்புறாங்கன்னா நம்ம ஹீரோவையும் அந்த ஃப்ரெண்டுக்காரனையும் தான். அவங்களும் சரி என்ன பண்றது, இவ்வளவு பண்ணிட்டோம், இதை பண்ண மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு குதிரை எடுத்துட்டு வேகமா போறாங்க. போற வழியில தான் அந்த டாக்டர்ஸ் இருந்த இடத்த பாக்குறாங்க. என்னது இந்த இடம் சின்ன பணமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நின்று எங்க போயிருப்பாங்க இவங்க அப்படின்னு வந்து பார்த்தா அவங்கள ஆளை காணும். ஒருவேளை இந்த இடத்த காலி பண்ணி போயிருப்பாங்களோ அப்படின்னு நினைக்கும் போதுதான் ஒரு இடத்துல லைட்டா ஏதோ லைட் எரிஞ்ச மாதிரி இருக்குது. என்னது இது அப்படின்னு தொடச்சு பார்த்தா அங்க பெரிய வண்டியையே அந்த உயிரினம் இருக்குல்ல உள்ள இழுத்துருக்கிறது தெரிய வருது. அவங்கள தான் மிரண்டு போயிடுறாங்க. ஐயோ இது நம்ம நினைச்ச மாதிரி சாதாரண உயிரினம் கிடையாது, ரொம்பவே கொடூரமானது போல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் குதிரை எடுத்துட்டு அங்கிருந்து தப்பிச்சு போலான்னு பாக்குறாங்க. ஆனா போன கொஞ்ச தூரத்திலேயே அந்த உயிரினம் வந்து அந்த குதிரையை பிளாக் பண்ணுது. அதுலயும் ஒரு குதிரையை பிடிச்சு உள்ள இழுக்க ஆரம்பிக்க இதை பார்த்து பயந்து இன்னொரு குதிரை ஓடி போயிருது. சோ 2 பேரும் இப்போ தரையில இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. உடனே ஒரு கன் எடுத்து ஒரு புழு மாதிரி மேல வந்துட்டு இருக்கு இல்லையா, அதை வந்து ஷூட் பண்ணிடுறாங்க. அதுவும் டக்குன்னு தரைக்கடியில போயிருது. பாத்தியா இது ஒரு டம்மி பீஸ் போல, இதுக்கே பயந்துருச்சு அப்படின்னு இவங்க 2 பேரும் நினைக்கிறதுக்குள்ளேயே சைட்ல அப்படியே ஜெய் ஆண்டிக்கா எந்திரிச்சு நிக்கும் பாருங்க. பாக்குறதுக்கே கொடூரமா இருக்குது. அதோடைய வாய்க்குள்ள இருந்துதான் அந்த புழு மாதிரி தான் வந்துட்டு இருக்குது. அவளு தான் மிரண்டு போயிட்டாங்க. ஓடுறா ஓடுறா ஓடுறான்னு ஓட அந்த உயிரினமும் பாத்தீங்கன்னா உங்களை பிடிக்கிறதுக்கு மண்ணுக்கடியில வேகமா வந்துட்டு இருக்குது. அந்த டைம்ல இந்த கான்கிரீட் மாதிரியே அந்த இடத்துல செவரெல்லாம் கட்டி வச்சிருந்திருப்பாங்க. அதை தாண்டி எப்படியாவது ஏறணும் போல இவங்களும் துள்ளி துள்ளி பிடிச்சு பாக்குறாங்க. ஆனா பிடிக்க முடியல. அந்த டைம்ல அந்த உயிரினம் வந்து இவங்கள பிடிக்கிறேன்ற பேர்ல வேகமா அந்த கான்கிரீட் செவுத்துலயே வந்து மோதுது. அவ்வளவுதான், அது மோதினதுல அந்த இடத்துல செத்து போகுது. நல்ல வேலை எப்படியோ தப்பிச்சிட்டோம்டா அப்படின்னு சந்தோஷப்படும் போது மேல இருந்து ஏதோ சத்தம் கேக்குது. யாருன்னு பார்த்தா அங்க நம்ம ஹீரோயின் நிக்கிறாங்க. என்னடா அங்க சத்தம் அப்படின்னு கேட்டா இங்க ஒரு பெரிய உயிரினம் செத்து கிடக்குது இல்ல, இதை பார்த்து ஷாக் ஆகுறாங்க. என்னது இது இப்படி இருக்குது, கொடூரமா இருக்குது அப்படின்னு வந்து அந்த உயிரினத்தை செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது இது ஏதோ கொடூரமான மிருகம் போல, இதுக்கு கண்ணு தெரியாது, அது போக இதுக்கு மேல முள்ளு முள்ளா இருக்குது இல்ல, இது மூலமா தான் சென்ஸ் பண்ணி தரைக்கு மேல என்ன ஓட்டுனாலுமே பிடிச்சிக்குது போல அப்படின்னு ஹீரோயின் ஆராய்ச்சி பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோ ஃப்ரெண்டுக்காரனும் டேய் இது என்ன பண்ணலாம், நம்ம இவ்வளவு பெரிய இதை கொலை பண்ணிருக்கோம், நம்ம சாதிச்சிட்டோம், சோ இதை வந்து யார்கிட்டயே வித்து காசு ஆக்கிடலாமா அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்க நம்ம ஹீரோயினுக்கு மறுபடியும் அந்த தரைக்கடியில ஏதோ இருக்கிற மாதிரி அவங்களுடைய டிவைஸ்ல வந்து காமிக்க ஆரம்பிக்குது. ரீடிங் வந்து எடுக்க ஆரம்பிக்குது. சோ அந்த ரீடிங்கை நம்ம ஹீரோ கிட்டயும் அந்த ஃப்ரெண்டுக்காரங்கிட்டையும் காமிச்சு தரைக்கடியில ஒரு உயிரினம் இல்ல மொத்தம் 4 இருந்திருக்குது, இன்னும் 3 உயிரினம் பக்கத்துல தான் இருக்குது, அதுக்கான ரீடிங்ஸ் தான் இது, நம்ம சீக்கிரமா தப்பிச்சு போகணும் அப்படின்னு சொல்ல அவ்வளவுதான் அவங்க 2 பேருக்கும் அல்ல இல்ல. ஐயோ சீக்கிரமா போகலாம் அப்படின்னு பார்த்தா ஹீரோயினுடைய கார் வந்து தள்ளி நிக்கும். அதுல ஏறி போலான்னு பார்க்கும்போது இவங்க முன்னாடி அந்த உயிரினம் வந்துருது. சோ இவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அது இவங்களை அப்படியே பிடிக்க வரும்போது டக்குன்னு சைடுல உள்ள பாறை மேலையா ஏறிக்கிறாங்க. சோ பாறையை தொலைச்சிட்டு அதால வர முடியல போல இவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்குது. சோ எப்படா கீழே வருவீங்க, வந்தா போட்டு தள்ளிடலான்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்க இவங்களும் நாங்க கீழேயே வரமாட்டோம்டா சாமி அப்படின்னு மேல உட்காந்துட்டு இருக்காங்க. அப்படி நேரமாகுது நைட்டு போய் விடிஞ்சிருது. சரி கண்டிப்பா அது போயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து மெதுவா கீழே வர ட்ரை பண்றான். பார்த்தா இன்னுமே அந்த உயிரினம் அங்கதான் இருக்குது. என்னடா அது இங்க இருந்து போக முடியாதா அப்படின்னா இங்க இருந்து நம்ம சாக வேண்டியது தானா அப்படின்னு நினைக்கும் போது தான் நம்ம ஹீரோன் சைட்ல பாக்குறாங்க. சைட்ல பார்த்தா அந்த கம்பிலாம் இருக்கும். அதனால அதை வச்சு ஒரு பிளான் போட ஆரம்பிக்கிறாங்க. இந்த கம்பியை பிடிச்சி இன்னொரு பாறைக்கு போய் பாறையை தாண்டி நம்ம காருக்கு போயிடலாம் அப்படின்னு பிளான் போட்டு ஒவ்வொரு பாறையை பாத்தீங்கன்னா தாண்ட ஆரம்பிக்கிறாங்க. ரொம்பவே கஷ்டமா இருக்குது. இருந்தாலும் எப்படியோ தாண்டி வண்டிக்கு வந்துடுறாங்க. கரெக்டா இதை சென்ஸ் பண்ண அந்த உயிரினமும் வேகமா வண்டிக்கு வர்றதுக்குள்ள இவங்க டக்குன்னு வண்டி எடுத்துட்டு நேரா பாத்தீங்கன்னா வில்லேஜுக்கு வந்துட்டாங்க. சோ அந்த வில்லேஜுக்கு வந்ததுமே நம்ம ஹீரோவையும் இந்த ஃப்ரெண்டுக்காரனே பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற எல்லாத்தையுமே திட்டுறாங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா ஒரு 2 குதிரை கொடுத்து எங்க உயிரை ஊஞ்சலாட விட்டுருப்பீங்க, அது நம்ம நினைக்கிற மாதிரி சாதாரண இது கிடையாது, ரொம்பவே கொடூரமான உயிரினம், பயங்கரமா இருந்துச்சு, பெருசா இருந்துச்சு அப்படின்னு இவங்க பார்த்ததெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. சோ இங்க இருந்து நம்மளால போகவே முடியாது, என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கும் போதுதான் நம்ம ஹீரோ என்ன சொல்றாங்கன்னா இங்க பக்கத்துல ஒரு மலைத்தொடர்கள் இருக்குல்ல, அங்க வந்து பாறைகளா தான் இருக்கும், நம்ம அந்த மலைத்தொடர்கள் பக்கத்துல போயிட்டோம்னா அது மூலமா பக்கத்து ஊருக்கு வந்து போயிடலாம், அப்படி போனா நம்ம இங்க இருந்து தப்பிச்சிடலாம் எப்படியாவது அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது வெளியில ஏதோ சத்தம் கேக்குது, என்ன காப்பாத்துங்கன்ற மாதிரி. சோ யாருன்னு பார்த்தா
பார்த்தா ஒரு பையன் தான் அடிக்கடி இந்த மாதிரி கிண்டல் பண்ணி விளையாடுவான் போல. அதனால அவன் கத்துறத பெருசா எடுத்துக்கல. ஆனா அவன் ரிப்பீட்டடா கத்திட்டே இருக்கிறதுனால டேய் என்னடா வேணும் உனக்கு அப்படின்னு வேகமா வெளியில வந்து பார்த்தா அவன் ஒரு கம்பியை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கிறான். என்ன காப்பாத்துங்க, கீழே ஏதோ ஒன்னு என்ன அட்டாக் பண்ண வந்துருச்சுன்ற மாதிரி. அப்பதான் பாக்குறாங்க அந்த பெரிய உயிரினம் இருக்குல்ல அது இந்த இடத்துக்கு வந்துருது. அவ்வளவுதான், இவங்க எல்லாருமே பயந்து தெரிச்சு ஆளுக்கு ஒவ்வொரு தசையா பாத்தீங்கன்னா ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஒருத்தர் என்னன்னா ஒரு வண்டி மேல ஏறிக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் அந்த கடை இருக்கும் இல்லையா, சோ அந்த கடைக்குள்ள வந்துடுறாங்க. அந்த கடைக்குள்ளதான் நம்ம ஹீரோ ஹீரோயின் ஃப்ரெண்டுக்காரன் அப்படின்னு இன்னும் கொஞ்சம் பேர் வந்துடுறாங்க. மிச்ச பேர்லாம் பயந்து பக்கத்துல உள்ள வீட்டுல எல்லாம் ஏறி புகுந்துக்கிறாங்க. அது போக இங்க நம்ம ஹீரோயினுடைய காலில் வேற ரொம்ப அடிபட்டிருக்கும் இல்லையா, சோ அதுக்கு வந்து நம்ம ஹீரோ வந்து பேண்டேஜ் எல்லாம் போட்டு விட்டான். அந்த டைம்ல கடைக்குள்ள இருந்த ஃப்ரீசர்ல ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குது. என்னடா அது, வீட்டுக்குள்ளலாம் அந்த கிரியேச்சர் வராது தானே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அது அப்படியே உள்ள இழுத்துருது. பார்த்தா அந்த கிரியேச்சர் இதுக்குள்ளேயே வந்துருச்சு. அவ்வளவுதான், இப்ப எல்லாருக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. அதுலயும் அந்த ஓனர் இருக்கார் இல்லையா, அவர் அது கொடூரமா பிடிச்சு அப்படியே தரைக்குள்ள இழுக்குது. இந்த கேப்ல எல்லாருமே நம்ம ரூஃப் மேல ஏறிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ரேக்கா ஏறி எப்படியோ பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஃப்ரெண்டுக்காரன் எல்லாருமே ரூஃப் மேல வந்துடுறாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் வந்து கீழேயே வசமா மாட்டிக்கிட்டாங்க. எப்படியாவது தப்பிச்சிடலாம் அப்படின்னு ரூஃப் மேல ஏறிட்டு இருக்கும் போது டக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த கிரியேச்சர் நம்ம ஹீரோயினை தள்ளி விட்டுருது. அதனால கண்ணாடியை உடைச்சிட்டு வெளியில விழுவாங்கன்னு பார்த்தா வெளியில விழும்போது ஒரு டேங்க் இருக்கும். அதை பிடிச்சி எப்படியோ பாத்தீங்கன்னா அது மேல ஏறி வந்துட்டாங்க. நல்ல வேலைடா, எல்லாருமே தப்பிச்சோம். ஆனா இன்னும் எவ்வளவு நேரத்துக்கு இப்படியே நிக்கிறது, கீழே வேற அந்த உயிரினம் சுத்திட்டு இருக்கு அப்படின்னு பாத்துட்டு இருக்கும் போதுதான் பக்கத்துல ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருப்பாங்கல்ல, அதான் நிறைய கன் வேற கலெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்கன்னு சொல்லியிருக்கேன்ல, அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு வராங்க. அவங்களுக்கு இதை பத்தி எதுவுமே தெரியாது. சோ வண்டியை விட்டு இறங்கினதுமே அந்த பைனாகுலர்ல செக் பண்ணி பார்த்தா நம்ம ஹீரோ ஃப்ரெண்டுக்காரன் எல்லாருமே அந்த ரூஃப் மேல நின்னுட்டு இருக்காங்க இல்லையா, எதுக்கு இவங்க ரூஃப் மேல நிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியாம வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க. வீட்டுக்குள்ள வந்த கொஞ்ச நேரத்திலேயே அந்த உயிரினம் பாத்தீங்கன்னா வேலையை பண்ண ஸ்டார்ட் பண்ணுது. சோ இவங்களையும் பிடிக்கலாம்னு வரும்போது இவங்களுக்கு இது என்னன்னே தெரியல, என்ன கருமண்டா இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கன் வச்சிருப்பாங்கல்ல அதை வச்சு ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே சரா மாதிரியா ஷூட் பண்ணதுல இவங்களை அட்டாக் பண்ண வந்த ஒரு உயிரினம் வந்து அந்த இடத்துல செத்து போகுது. சோ இப்பதான் இவங்களுக்கு இந்த ஆபத்தே புரியுது. உடனே இவங்களும் வேக வேகமா ரூஃப் கேரி வந்துட்டாங்க. நிறைய கன்னு, புல்லட்ஸ், அதுக்கப்புறம் இந்த வெடி மருந்தெல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டாங்க. அது போக இப்ப 2 உயிரினம் தானே உயிரோட இருக்கும். சோ அது எப்படி வேட்டையாடலாம் அப்படின்னு இவங்க பாத்துட்டு இருக்கும்போது அது வந்து ரொம்பவே புத்திசாலித்தனமா என்ன யோசிக்குதுன்னா, இவங்க வந்து ரூஃப் மேல தானே நிக்கிறாங்க, என்னையே ஏமாத்த பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தரைக்கடியிலேயே அப்படியே சுத்தி சுத்தி வர ஆரம்பிக்குது. அதனால இந்த பில்டிங்கோடைய ஃபவுண்டேஷன் வந்து கொலாப்ஸ் ஆகி கொஞ்சம் கொஞ்சமா பில்டிங் வந்து கீழே போயிட்டு இருக்க. ஒரு வண்டி மேல ஒருத்தன் நின்றுட்டு இருப்பான், அவன் இதனால கீழே விழுந்துடுறான். ஸோ அவனையும் பார்த்தீங்கன்னா அது வந்து உள்ள இழுத்துருது. அது போக இன்னுமே புத்திசாலித்தனமா யோசித்து அது என்ன பண்ணிடுதுன்னா அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அந்த கார் இருக்கும்ல அந்த காரையும் டேமேஜ் பண்ணி விட்டுருது. ஸோ இவங்களுக்கு இப்போ தப்பிக்க வழியே கிடையாது. அப்பதான் தூரத்துல ஒரு இதை பாக்குறாங்க, ஒரு புல்டோசர் இருக்குது. சரி அந்த புல்டோசர்ல ஏறி நம்ம எல்லாருமே தப்பிச்சு அந்த மலைத்தொடர்களுக்கு பக்கத்துல போனா அங்க இருந்து நம்ம பக்கத்து ஊருக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பிளான் போடுறாங்கன்னா அந்த புல்டோசரை எடுத்து எல்லாருமே போயிடலான்ற மாதிரி. ஆனா அதையும் போய் எடுக்கணும்ல, அது கொஞ்சம் தள்ளி தான் இருக்குது. சோ அங்க எப்படி போறது, யார் போறது அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணி என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா இவங்க பக்கத்துல சின்னதா ஒரு டிராக்டர் இருக்கும், அதை ஆன் பண்ணி விட்டுட்டா அந்த கேப்ல நம்ம ஹீரோ வந்து ஓடி போய் அந்த புல்டோசரை எடுத்துட்டு வர்றதுதான் இவங்களுடைய பிளான். அந்த மாதிரி ஒருத்தன் அந்த டிராக்டரை ஆன் பண்ணி விட சோ அது பாத்தீங்கன்னா அது நேரா போகுது. இந்த சத்தத்தை நோட் பண்ணி வச்சுக்கிட்ட அந்த மிருகமும் பாத்தீங்கன்னா வேகமா அதை பார்த்து போக ஆரம்பிக்க, இது தாண்டா சான்ஸ், வேகமா போய் எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் படு வேகமா ஓடிட்டு இருக்கிறான். ஆனா அந்த டிராக்டர் வந்து பாதிலே கவுந்துருது. சோ இப்போ கவனம் வந்து அதுக்கு நம்ம ஹீரோ பக்கத்துல வர ஆரம்பிக்குது. உடனே வேகமா ஹீரோ பக்கத்துல வர எல்லாருமே நின்று, அதுக்கு கண்ணு தெரியாது, நீ நின்னாது ஒண்ணு எதுவுமே பண்ணாது அப்படின்னு சொல்ல ஹீரோ பாத்தீங்கன்னா அப்படியே அசையமா நின்னுட்டுறான். அந்த மிருகம் பாத்தீங்கன்னா அப்படியே அதுக்கு கண்ணு தெரியாது இல்லையா, இங்க தானே யாரோ வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதோடைய அந்த டென்டக்கிள்ஸ் வச்சு அப்படியே தேடிட்டு இருக்கும்போது இங்க உள்ள மக்கள் எல்லாருமே கத்தி கத்தி கூப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. சோ இதனால அந்த கிரியேச்சர் வந்து இந்த சைடு திசை திரும்பி வரவும் டக்குன்னு நம்ம ஹீரோ வேகமா அந்த புல்டோசர் எடுத்துடுறான். அப்புறம் என்ன வேக வேகமா வந்து எல்லாத்தையுமே அந்த வண்டியில ஏத்திட்டு சீக்கிரமா அங்க இருந்து தப்பிச்சிடணும், எப்படியாவது மலைத்தொடர்களுக்கு பக்கத்துல போயிடணும் அப்படின்னு உயிரோட இருக்கிற மிச்ச மீதி எல்லாருமே பாத்தீங்கன்னா அந்த வண்டியில ஏறி போக ஆரம்பிக்கிறாங்க. சோ அந்த கிரியேச்சரால இந்த வண்டியை எதுவுமே பண்ண முடியல, ஏன்னா இது ஃபுல்லுமே இரும்பு தானே, சோ மெட்டல் பாடின்றதுனால எதுவுமே பண்ண முடியல. ஆனா புத்திசாலித்தனமா யோசித்து என்ன பண்ணுதுன்னா போற பாதையெல்லாம் டேமேஜ் பண்ணி விட்டுருது. சோ அதனால வண்டி போக முடியாம போயிட்டு இருக்க. இவங்களும் சும்மா இல்லாம இந்த வெடி மருந்து எல்லாம் வச்சிருப்பாங்கல்ல அந்த வெடியெல்லாம் தூக்கி போடுறாங்க. சோ அந்த அதிர்வை கேட்டதுமே இது பயந்து வந்து கொஞ்சம் தூரம் போயிட்டு மறுபடியும் வருது. சோ அதாவது அந்த சத்தத்தை கேட்டு கொஞ்சம் பயப்படுது, ஐ மீன் அந்த அதிர்வை உணர்ந்து பயப்படுது. சோ இப்படிலாம் இருக்க இவங்க எப்படியாவது தப்பிச்சிடலாம் அப்படின்னு இந்த வண்டியில போயிட்டு இருக்காங்கல்ல. அப்படி போகும்போது
திடீர்னு ஒரு இடத்துல நல்ல பள்ளம் தோண்டி வச்சிருது. ஸோ அதை தாண்டி போக முடியல. இந்த வண்டியையும் கவுக்க ட்ரை பண்ணுது. கவுந்தா அவ்வளவுதான். ஸோ எல்லாருமே வசமா மாட்டிப்பாங்கல்ல. அதனால என்ன பிளான் போடுறாங்கன்னா, பக்கத்துல ஒரு பாறை இருக்கும், அந்த பாறையில நம்ம வேகமா போய் ஏறிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பாம்பை தூக்கி போடுறாங்க. தூக்கி போட்டு அது கொஞ்சம் தூரம் போகும்ல, அந்த கேப்ல எல்லாருமே வேகமா வந்து இந்த பாறை மேலே ஏறிக்கிறாங்க. ஸோ பாறைகளை இந்த உயிரினமால எதுவுமே பண்ண முடியாதுல்ல. அப்பதான் அந்த ஃப்ரெண்டுக்காரனுக்கு ஒரு யோசனை வருது. அது வந்து அதிர்வு வச்சு தானே நம்மளை பிடிக்குது, அப்படின்னா இப்படி பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஒரு வெடி மருந்தை ஒரு வயர்ல கட்டி போட்டு அதை ரொம்ப தூரம் தூக்கி போட்டு அதை அப்படியே இழுக்கிறான். அப்படி இழுக்கும் போது வைப்ரேட் ஆகும்ல, அந்த அதிர்வை கேட்டு வேகமா ஒரு உயிரினம் வந்து வெடி மருந்தை வேகமா கவிருது. அப்படி கவுனதை வெடிக்க வைக்கிறாங்க. வெடிக்க வச்சா அந்த உயிரினம் வந்து பீஸ் பீஸ் ஆகி சதறி போகுது. அவ்வளவுதான், இவங்க வந்து இந்த உயிரினத்தை அழிக்கிறதுக்கான வழியை கண்டுபிடிச்சிட்டாங்கல்ல. இந்த ஐடியா நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அடுத்தது என்ன பண்றான்னா, நான் ட்ரை பண்றேன், மிச்சம் இருக்கிறது ஒண்ணுதான், அதையும் கொண்டுட்டா நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாம்பை தூக்கி அப்படியே எரிய. அதுவும் பாத்தீங்கன்னா இந்த பாம்பையும் பிடிச்சிருது. நல்ல வேலை நம்ம தப்பிக்க போறோம், இது சாக போகுது அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ளேயே அந்த வெடியை வந்து அது துப்பிடுது. என்னன்னா அது வந்து உஷாராயிடுச்சு. அப்படியே அது ஒரு பாம்பை துப்பி இருக்கும்ல, அது பறந்து வந்து எங்க விழுதுன்னா இவங்க ஒட்டுமொத்தமா பாம்பு வச்சிருப்பாங்கல்ல அந்த பிளேஸ்ல வந்து விழுது. அவ்வளவுதான், இப்ப அந்த இடத்துலயே ஒரு எக்ஸ்ப்ளோஷன் நடக்குது. சோ கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா நம்ம ஹீரோ ஹீரோயின் ஃப்ரெண்டுக்காரன் 3 பேர் மட்டும் தரையில இருக்கிறாங்க. மத்த எல்லாருமே சேஃபா அந்த பாறை மேல இருப்பாங்க. சோ இவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இவங்களும் வேகமா வந்துடலான்னு பார்த்தா அந்த உயிரினம் வந்து இவங்கள சுத்து போட்டுருது. சோ இப்போ ஒரே ஒரு உயிரினம் தான் இருக்குது. அது போக இவங்க கிட்ட ஒரே ஒரு பாம் தான் இருக்குது. சோ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது தான் நம்ம ஹீரோ ஒரு ஐடியா பண்றான். எல்லாரும் வேகமா ஓடுங்கடா அப்படின்னு சொல்ல, என்னடா ஐடியா பண்ணிருக்கிறேன்னு சொல்லிட்டு இவங்களும் ஒண்ணுமே புரியாம வேகமா ஓடுறாங்க. இவங்கள உணர்ந்த அந்த கிரியேச்சரும் பாத்தீங்கன்னா இவங்களை அட்டாக் பண்றதுக்காக வந்துட்டு இருக்குது. கடைசியா ஓடி நம்ம ஹீரோடைய கேங் வந்து அந்த மலையோடைய எட்ஜுக்கே வந்துட்டாங்க. இப்போ அந்த சைடு ஃபுல்லா பள்ளமா இருக்குது. இந்த சைடு பார்த்தா உயிரினம் வேகமா வந்துட்டு இருக்கு இல்லையா. சோ நம்ம ஹீரோ அந்த வெடியை பார்த்து வச்சு அந்த சைடு போடுறான். அதாவது அந்த உயிரினத்துக்கு மேல போடாம அதுக்கு பின்னாடி போடவும் அது இன்னுமே அலறி அடிச்சுட்டு வேகமா வருது. அப்படி இவங்க பக்கத்துல வந்ததுமே இவங்க சைடுல வந்து ஒரே தாவு தான். அவ்வளவுதான், அந்த உயிரினத்தால பிரேக் போட முடியாதுல்ல. மண்ணுக்கடியில வேகமா போனதுனால அந்த சைடு பள்ளம் இருக்கும்ல, அது வழியா வெளியே வந்து போத்துன்னு மேல இருந்து பாறை மேலையா விழுந்து செதறி கடைசியில இருந்த இந்த உயிரினமும் பாத்தீங்கன்னா செத்து போகுது. அவ்வளவுதான், எப்படியோ இவங்க சாதிச்சுட்டாங்க. அந்த ஊர் மக்கள் எல்லாத்துக்குமே பயங்கர சந்தோஷம். எப்படியோ உயிர் தப்பிச்சிட்டோம், எல்லாத்தையுமே சாகடிச்சிட்டோம்டா அப்படின்னு இப்பதான் பெருமூச்சு விட்டுறாங்க. அப்புறம் என்ன, அந்த டவுனுக்கு வந்துட்டாங்க மறுபடியும். சோ இழந்ததெல்லாம் சரி பண்ணிட்டு இருக்காங்க. கடைசியில நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் செட் ஆகிடுது. அப்படியே சீனும் கட் ஆகுது. இப்ப கட் பண்ணிட்டு கொஞ்சம் மாதங்கள் கழித்து காட்டுறாங்க. அதுலயும் ஒரு ஆயில் கம்பெனியை காமிக்கிறாங்க. அதுல ஒரு ஒர்க்கர் என்ன பண்றாருன்னா, பைப்ல ஏதோ ஒரு ப்ராப்ளம் சொல்லிட்டு அதை சரி பண்ணிட்டு இருக்கும்போது தரைக்கடியில இருந்து ஏதோ வர்ற மாதிரி இருக்குது. அவ்வளவுதான், அவன் பயந்து போயிடுறான். கண்டிப்பா அந்த உயிரினமா தான் இருக்கும் அப்படின்னு டின்னு அடிக்க வச்சிருக்கோம். அது மேல ஏறி நம்ம கார்ல ஏறி தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓட ட்ரை பண்ணுவான். ஆனா அந்த உயிரினம் பாத்தீங்கன்னா அந்த டின்னு தள்ளி விட்டு அவன் கீழே விழுந்ததுமே அவனை கொடூரமா வேட்டையாடிடுது. கட் பண்ணிட்டு பார்த்தது நம்ம ஃப்ரெண்டுக்காரனை தான் காட்டுறாங்க. அவன் பாத்தீங்கன்னா தனிமையா ஒரு வீட்டுல வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறான். அவன் கூட இருந்த நம்ம ஹீரோ இருக்கான்ல, அவன் வந்து ஹீரோயினை கல்யாணம் பண்ணதுனால தனியா போயிட்டான் போல. சோ இப்போ இவன் தனியா தான் இருக்கிறான். அது போக இவனும் ஹீரோவும் சேர்ந்து தானே அதை வேட்டையாடி இருப்பாங்க. அதனால இவன் ரொம்பவே ஃபேமஸ் ஆயிருப்பான். இப்ப கூட பாத்தீங்கன்னா கயிறை சுத்தி எதையோ பிடிக்க போறான்டா அப்படின்னு பார்த்தா அவன் நெருப்பு கோழி பண்ண வச்சிருந்திருப்பான். அந்த நெருப்பு கோழியை பிடிச்சிட்டு இருக்கும்போது இவனை பாக்குறதுக்காக ஒரு பெரிய பணக்காரர் வராரு. சோ இவர் வேற யாரும் கிடையாது, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஆயில் கம்பெனி பார்த்தோம் இல்லையா, அந்த கம்பெனியோட ஓனர் தான். சோ அவர் எதுக்கு இந்த ஃப்ரெண்டுக்காரனை மீட் பண்ண வந்திருக்கிறாருன்னா, தம்பி இந்த மாதிரி என்னுடைய லேண்ட்ல எக்கச்சக்கமான அந்த புழுக்கள், ராட்சச புழுக்கள் வந்து சுத்திட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாம அந்த உயிரினம் என்னுடைய வேலையாட்கள் நிறைய பேரை கொலை பண்ணிடுச்சு. சோ நீ தான் அந்த உயிரினத்தை இதுக்கு முன்னாடி கொலை பண்ணிருக்கேன்ற மாதிரி கேள்விப்பட்டேன். அதனால நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? எனக்காக அந்த உயிரினத்தை கொலை பண்ணணும். என்னுடைய லேண்ட்ல இருக்கிற எல்லாத்தையுமே நீ வேட்டையாடினா உனக்கு வந்து நான் நிறைய காசு தரேன் அப்படின்னு சொல்ல நம்ம ஃப்ரெண்டுக்காரன் ஷாக் ஆகிட்டான். இவனுக்கு அந்த உயிரினம் எவ்வளவு ஆபத்துன்றது தெரியும் இல்லையா. அதனால அந்த மாதிரி ஒரு எண்ணத்துல என்ன பார்க்க வராதீங்க, நான் உங்களுக்கு அதெல்லாம் பண்ணி கொடுக்க மாட்டேன். சோ இடத்த காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அவனுடைய வீட்டுக்குள்ள போயிட்டான். அப்ப அந்த பணக்காரர் இருக்கார்ல, அவரு கூடயே ஒரு டிரைவர் ஒருத்தன் வந்திருப்பான். சோ அந்த டிரைவர் நம்ம ஃப்ரெண்டுக்காரன் இருக்கிற ரூம்குள்ள வந்து, தலைவரை என்ன இப்படி பேசிட்டீங்க, அந்த உயிரினத்தை எப்படி வேட்டையாடணும்னு தான் உங்களுக்கு தெரியும்ல. அது போக அதை வேட்டையானா கிட்டத்தட்ட ஒரு உயிரினத்துக்கு 20 லட்சம் கிட்ட தரேன்ற மாதிரி சொல்றாரு. அப்படின்னா ஒரு 10 வேட்டையானாலே நம்ம போதும், நம்ம செட்டில் ஆயிடலாம். அதனால நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. உன்னுடைய நண்பன் அதான் போன பாட்டு ஹீரோ வேற உங்களை விட்டுட்டு போயிட்டான். சோ இப்படி இருக்க நீங்க தான் இனிமேல் உங்களுக்கு எல்லாம் பார்த்தாகணும் அப்படின்னு பிளா பிளான்னு சொல்லி நம்ம ஃப்ரெண்டுக்காரனுடைய மைண்டை வாஷ் பண்ண, நம்ம ஃப்ரெண்டுக்காரனும் சரி இதுதான் கரெக்டான டைம், நம்ம எவ்வளவு நாள் தான் இப்படி தனிமையா இருக்கிறது, நம்மளும் காசு சம்பாதிச்சு ஒரு இடத்துல செட்டில் ஆயிட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு வரேன்ற மாதிரி இந்த பணக்காரர்கிட்ட ஒத்துப்பான். அது போக அந்த டிரைவர் இருக்கான்ல, அவன் நம்ம ஃப்ரெண்டுக்காரன் கிட்ட வந்து, இங்க பாருங்க நானும் அந்த பணக்காரன் கிட்ட வண்டி ஓட்டி ஒரு
சம்பளமும் தர்றது இல்ல, என்ன உங்க கூட சேர்த்துக்கோங்க, நான் உங்களுக்கு ஒத்தாசையா இருப்பேன், அந்த புழுவை வேட்டையாடுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து அதை பிடிக்கிறோம், பணக்காரன் ஆகுறோம் அப்படின்னு சொல்ல நம்ம ஃப்ரெண்டுக்காரரும் சரி வந்து தொலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டான். ஸோ இப்போ கட் பண்ண அடுத்தது 2 பேரும் பார்த்தீங்கன்னா அந்த ஆயில் கம்பெனி இருக்கிற இடத்துக்கு வராங்க. ஸோ அங்கே அந்த பணக்காரர் வந்து அவருடைய வேலையாட்கள் எல்லாத்தையுமே இன்ட்ரோ பண்றாரு. அதுல ஒரு பொண்ணு இருக்கிறா. ஸோ அவ தான் இந்த கதையோடைய புது ஹீரோயின். இவளை இனிமேல் ஹீரோயின் கூப்பிடலாம். அது போக ஹீரோயின் இந்த இடத்துல ஜியாலஜிஸ்டா இருக்கிறதுனால தரைக்கடியில எங்க புழு இருக்குது, எத்தனை இருக்குது அப்படின்றதெல்லாம் நோட் பண்ணி சொல்றதுக்கு வச்சிருக்காங்க போல. ஸோ அப்படியே கட் பண்ணா நைட் ஆகுது. நம்ம ஹீரோயினை இந்த ஃப்ரெண்டுக்காரனுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குது. அதனால அவகிட்ட நிறைய கேட்கறான். ஸோ இந்த புழு வந்து எங்க இருக்குது, என்ன மாதிரியான இதெல்லாம் செட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயினை சொல்றாங்க, இந்த மாதிரி இந்த இடத்துலயே கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான அந்த உயிரினம் இருக்குது. அது போக நாங்க தரைக்கடியில நிறைய டிவைஸ் வச்சிருக்கோம். அது மூலமா அது எங்க இருந்து வருது, இப்போ எங்க இருக்குது அப்படின்ற எல்லாத்தையுமே நம்மளால பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கையில ஒரு டிவைஸையும் கொடுக்குறா. ஐ மீன் இந்த ஃப்ரெண்டுக்காரன் தான் இந்த கதையோடைய இப்போ புது ஹீரோ. ஸோ அவனை நம்ம இனிமேல் ஹீரோனே கூப்பிடலாம். ஸோ கட் பண்ணா ஹீரோ அதுக்கப்புறம் அந்த புது அசிஸ்டன்ட் ஒருத்தன் இருப்பான் இல்லையா, அவனும் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் அந்த கம்பெனி சேர்ந்த இடத்துல உள்ள புழுவை வேட்டையாடுறதுக்காக வந்திருக்காங்க. நம்ம ஹீரோவுக்கு தான் இதுக்கு முன்னாடி எப்படி அந்த புழுவை வேட்டையாடணும்னு தெரியும் இல்லையா. ஸோ என்ன பண்றான்னா ஒரு தகர மாதிரி அவங்க காருக்கு பின்னாடி கட்டி வச்சு அதை வேகமா அந்த இடத்துக்குள்ள சுத்தி சுத்தி வராங்க. அந்த சத்தத்தை கேட்டு நிறைய புழு பார்த்தீங்கன்னா அந்த இடத்த சுத்தி வருது. இது தாண்டா கரெக்டான டைம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு பாம்பை கட்டி அந்த போன வாட்டி வந்து ட்ராப் பண்ணி பிடிச்சிருப்பாங்க இல்லையா, அதை யூஸ் பண்ணி இந்த புழுவை ஒவ்வொன்னா கொடூரமா கொலை பண்றாங்க. இந்த அசிஸ்டன்ட்டுக்கு பாத்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமா போச்சு. இவ்வளவு ஈஸியா கொலை பண்ற மாதிரி இருக்குது, நம்ம நிறைய காசு சம்பாதிச்சிட்டோம், இப்பவே பாருங்க கிட்டத்தட்ட 4-5 புழுவை கொண்டாச்சு, நிறைய காசு நமக்கு கிடைக்க போகுது அப்படின்னு ஒவ்வொன்னா பாத்தீங்கன்னா வேட்டையாடிட்டு இருக்காங்க. அப்படி வேட்டையாடிட்டு ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த அசிஸ்டன்ட் சும்மா இல்லாம நம்ம ஹீரோ கிட்ட நம்ம நிறைய காசு சம்பாதிச்சிட்டோம்ல, இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு மெதுவா கீழே இறங்கி சைடுல இருக்கிற கொடை எடுக்கலான்னு போறான். நம்ம ஹீரோ சொல்றான், டேய் அந்த மிருகம் இங்க கூட இருக்கலாம்டா, வேகமா வந்துடும், ஸோ சொன்னா கேளுங்க வந்துரு அப்படின்னு சொல்லும்போது இவனும் அசால்ட்டா போயிட்டு இருப்பான். அந்த டைம்ல அந்த பெரிய மிருகம் இருக்கும்ல, அது கொடூரமா அவன் முன்னாடி எலும்பு பாருங்க, அவ்வளவுதான் பயந்து அலறி அடிச்சு வேகமா வந்து ஏறான். ஆனா அது என்ன பண்ணுதுன்னா இந்த காரோடைய கனெக்ட் பண்ணி இருக்கிற அந்த சங்கிலி இருக்குல்ல, அதை பிடிச்சிட்டு அப்படியே இழுத்துட்டு போக ஆரம்பிக்குது. ஸோ நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா உடனே காரை வந்து பிரேக் போட்டு ஸ்டாப் பண்ணிடலான்னு பாக்குறான். ஆனா அது வந்து ரொம்ப புத்திசாலி ஆயிட்டு போல வர வர. ஏன்னா கடைசியில என்ன இருக்கும், ஒரு மலை மேல இருந்து கீழே விழுந்துரும் இல்லையா, ஆனா இது மலை வருதுன்னு தெரிஞ்சதுமே அது அப்படியே சைட்ல திருப்பி கொண்டு போகுது. ஸோ கொஞ்சம் புத்திசாலித்தனமா மாறிடுச்சு இல்லையா, அது அப்படியே கூட்டு போய் ஒரு பாறை வழியா ஏத்தி தள்ளி விட்டுலான்னு பாக்குது. நல்ல வேலையா சங்கிலி அறந்ததுனால எப்படியோ தப்பிச்சிட்டாங்க. அது போக அந்த டிவைஸ்ல பார்த்தா எக்கச்சக்கமான அந்த உயிரினம் வந்து இவங்க பக்கத்துல சுத்திட்டு இருக்கிற மாதிரி தெரிய, சரி ஓகே இது என்னால மட்டும் தனியா வேட்டையாட முடியாது, போன வாட்டி எனக்கு ஹெல்ப் பண்ண அந்த ஹஸ்பண்ட் காரனை கூப்பிட வேண்டியது தான் அப்படின்னு சொல்றாங்க. அதான் அந்த போனதுல இந்த ஒருத்தர் வந்து நிறைய கன்ஸ் எல்லாம் வச்சிருப்பார் இல்லையா, வெடி மருந்து, அவருக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணி இந்த மாதிரி நான் இந்த இடத்துல இருக்கிறேன்டா, இங்க நிறைய அந்த உயிரினம் இருக்குது, ஸோ வேட்டையாட வரியா, காசும் கிடைக்கும் அப்படின்னதும் அவர் பார்த்தீங்கன்னா உடனே ஓகே சொல்லிடுறாரு. ஏன்னா அவருடைய ஒய்ஃப் விட்டுட்டு போயிட்டான்ற மாதிரி மன வருத்தத்தில் இருந்திருப்பாரு போல. ஸோ இந்த மாதிரியான ஒரு வெறித்தனமான அட்வென்ச்சர் ட்ரிப்புக்கு நான் வரேன் அப்படின்னு ஓகே சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் இவங்க பார்த்தீங்கன்னா எப்படியோ சேஃபா அங்கிருந்து அவங்களுடைய அந்த கம்பெனிக்கு வந்துடுறாங்க. அப்பதான் நைட்டு நம்ம ஹீரோயின் நிறைய ரிசர்ச் பண்ணியிருப்பாங்க, அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி தரைக்கு அடியில ரொம்ப தூரம் தள்ளி ஏதோ ஒரு ஸ்பைக் மாதிரி இருக்கிறத நோட் பண்ணோம். ஆனா அது வந்து நாங்க ஏதோ பாறைகள்னு நினைச்சோம். ஆனா இப்பதான் தெரிய வருது அது இந்த உயிரினத்தோடைய மேல வந்து முட்கள் மாதிரி இருந்துச்சுல்ல, அதுதான் அப்படி இருந்திருக்குது. அப்படின்னா பல 100 வருஷத்துக்கு முன்னாடி இந்த உயிரினம் வந்து மண்ணுக்கடியில இருந்திருக்குது. ஆனா இப்ப எப்படி அது உயிரோட மேல வந்து சுத்திட்டு இருக்குதுன்றது தெரியல அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது ரேடார்ல இவங்களை நோக்கி ஏதோ ஒண்ணு பெருசா வர்ற மாதிரி தெரியுது. கண்டிப்பா அது பெரிய உயிரினமா தான் இருக்கணும், விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கன் எடுத்து ரெடி ஆகுறாங்க. அப்புறம் தான் தெரியுது வந்திருக்கிறது உயிரினம் கிடையாது, நம்ம ஹஸ்பண்ட் காரர் தான் வந்திருக்கிறாரு. ஒரு வண்டி நிறைய புல்லட்ஸ், வெடி மருந்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்திருக்கிறாரு. அப்புறம் என்ன வேட்டையாடுறதுக்கு கூட ஒரு ஆள் கிடைச்சிருச்சு இல்லையா, சோ ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இப்போ அடுத்த நாள் ஆகுது, மறுபடியும் வேட்டைக்கு கிளம்புறாங்க. இந்த ஹஸ்பண்ட் காரர் இருக்காருல, அவர் வண்டி எடுத்துட்டு இன்னொரு சைடு, அதாவது ஈஸ்ட் சைடு வேட்டையாட போனா இந்த சைடு நம்ம ஹீரோ அந்த அசிஸ்டன்ட்டும் வெஸ்ட் சைடு வராங்க. ஆனா இதுல இன்னொரு பிரச்சனை என்னன்னா, இப்ப அந்த உயிரினம் வந்து இவங்க பக்கத்துல வர வர அது தூரமா போயிட்டு இருக்குது. சோ அது வந்து உசாராயிடுச்சு போல, இவங்க நம்மளை வேட்டையாட வராங்கன்ற மாதிரி. என்னடா இது எவ்வளவு கஷ்டப்பட்டாலுமே வரமாட்டேங்குது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு உயிரினம் முன்னாடி வந்து இவங்க பானட் மேலேயே விழும். அவ்வளவுதான், டக்குன்னு விழுந்ததுமே பயந்துடுறாங்க. உடனே வண்டியை ரிவர்ஸ் எடுக்கிறேன்ற பேர்ல ஒரு பள்ளத்துக்குள்ளே விட்டுறாங்க. அதுக்கப்புறம் சரி தைரியமா வேட்டையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கன்னெல்லாம் எடுத்துட்டு வர. ஆனா இந்த அசிஸ்டன்ட் இருக்கான்ல, அவன் ஒரு ரிமோட் காரா
அதுகிட்ட விட்டு பாக்குறான். ஆனா அது எதுவுமே பண்ண மாட்டேங்குது. ஏதோ வழியில கத்திட்டு இருக்கிற மாதிரி மட்டும் தெரியுது. என்னடா இது நம்மள அட்டாக் பண்ணுன்னு பார்த்தா ஒண்ணுமே பண்ண மாட்டேங்குது. சோ இதை போட்டு தள்ளிடலாமா அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது தான் இவங்களுக்கு இன்னொன்று ஞாபகத்துக்கு வருது. என்னன்னா உயிரோட மட்டும் இந்த உயிரினத்தை பிடிச்சு கொடுத்தா இப்ப உங்களுக்கு 20 லட்சம் கொன்னா கிடைக்கும்ல, அதே இது உயிரோட பிடிச்சு கொடுத்தா அதோட டபுள் மடங்கு கிடைக்குமா. சோ அதனால இதை நம்ம உயிரோட பிடிச்சதாவே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஹீரோனுக்கு கால் பண்ணி நாங்க ஒரு இதை உயிரோட பிடிச்சிட்டோம், நீ என்ன பண்றனா உன்னுடைய அந்த இன்ஜினியர் ஃப்ரெண்ட் இருப்பான்ல அவனை வந்து அனுப்பிவிடு, ட்ரக் எடுத்துட்டு அனுப்பிவிடு, அதுல வந்து இதை பிடிச்சிட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ட்ரக் வர்ற வரைக்கும் அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா அதுலயே வெயிட் பண்றாங்க. அந்த உயிரினமும் பாத்தீங்கன்னா எதுவுமே பண்ணாம சைட்ல வந்து அப்படியே கிடக்குது. அதே டைம் அந்த ஹஸ்பண்டுக்கும் கால் பண்ணி டேய் என்ன ஏதாவது வேட்டையாடியா அப்படின்னும் போது நான் காலையில இருந்து சுத்திட்டு இருக்கிறேன், என்னால ஒண்ணு கூட வேட்டையாட முடியல அப்படின்னு அவன் வயிற்றுச்சல்ல சொல்லிட்டு இருக்க. ஆனா இவங்க வந்து கிண்டல் அடிச்சிட்டு இருக்காங்க, நாங்க வந்து ஒரு இதை முழுசாவே பிடிச்சிட்டோம், 40 லட்சம் அசால்ட்டா போ அப்படின்ற மாதிரி கிண்டல் அடிச்சுட்டே இருக்கிறாங்க. அந்த டைம்ல பின்னாடி உயிரினத்துக்கிட்ட இருந்து ஏதோ ஒரு சத்தம் வந்து டக்குன்னு ஆஃப் ஆயிடுது. என்னடா அது கத்திட்டு இருந்தது நின்னுடுச்சு அப்படின்னு வந்து பாக்குறாங்க. வந்து பார்த்தா அந்த உயிரினத்தோடைய வயிற்ற கிழிச்சு ஏதோ வெளியே போயிருக்குது. என்னடா அது வயிற்ற கிழிச்சு என்ன வெளியே போயிருக்கும், அப்படி இதுக்குள்ள என்ன இருந்துச்சு அப்படின்னு இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அப்ப தூரமா இவங்களுக்காக ஒரு வண்டி வந்துட்டு இருந்துச்சு இல்லையா, அந்த வண்டியும் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே நின்றுச்சு. என்னடா அந்த வண்டியை நின்றுச்சு, இங்க உயிரினத்துல இருந்து எதுவும் வெளியில போயிருக்கு, ஏதாவது ஆபத்து இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வண்டியை எடுத்துட்டு அந்த வண்டி பக்கத்துல போய் பார்த்தா அந்த வண்டி பாத்தீங்கன்னா சின்ன பின்னமா நொறுங்கி கிடக்குது. அது போக அந்த வண்டியை ஓட்டிட்டு வந்த இன்ஜினியர் ஃப்ரெண்டும் பாத்தீங்கன்னா செதறி கிடக்குறாரு. அவ்வளவுதான் மிரண்டு போயிட்டாங்க. அப்ப கண்டிப்பா இங்க ஏதோ ஒரு ஆபத்து இருக்குது அப்படின்னு வேகமா வண்டிக்கு ஏறி அந்த ரேடியோ ஸ்டேஷன் இருக்கும்ல அந்த இடத்துக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இவங்களுடைய ரேடியோ வந்து ஒரு காகமா போயிருக்கும். அதே டைம்ல இந்த சைடு நம்ம ஹஸ்பண்ட காமிக்கிறாங்க. அவரு பாத்தீங்கன்னா கோவத்துல வந்துட்டு இருக்காரு, ரேடியோ வேற ஒர்க் ஆகல இல்லையா, அதனால ஒழுங்கா கான்டாக்ட் பண்ண முடியல, என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம வந்துட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு வண்டி முன்னாடி ஒரு உயிரினம் வந்து அந்த இன்ஜினை வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும். சோ மிரண்டு போயிடுறாரு. அதே டைம்ல இந்த சைடு ரேடியோ ஸ்டேஷனை வந்து பார்த்தா அங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்டேஷனை அடிச்சு நொறுக்கி இருக்குது ஏதோ ஒண்ணு. என்னடா அது யார் இந்த மாதிரி பண்ணிருப்பா, ஒருவேளை அந்த கம்பெனிக்காரங்க இந்த மாதிரி பண்ணிருப்பாங்களோ அப்படின்னு இவங்க பேசிட்டு இருக்கும்போது சைடுல இருந்து ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. உடனே இவங்க உஷாராகிட்டாங்க. என்னன்னு வந்து பார்த்தா இவ்வளவு நேரம் மண்ணுக்கடியில போற புழுவை தானே பார்த்தோம், இப்போ தரையில ஓடிட்டு இருக்கிற ஒரு வித்தியாசமான ஜந்துவை பாக்குறாங்க. என்ன கருமண்டா இது, இதுதான் அதோட வயிற்ற பிச்சுட்டு வெளியில வந்திருக்குமா அப்படின்னு ஷாக்காகி வேகமா அதை வந்து சூட் பண்ணி கொலை பண்ணிடுறாங்க. அதே சைடுல இந்த சைடு நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. அவளுடைய ரேடியோவும் ஒர்க் ஆகாது இல்லையா, அதனால அங்க பாத்துட்டு இருக்கும்போது அவ கூட இருந்த இன்னொரு அசிஸ்டண்ட பாத்தீங்கன்னா ஒரு உயிரினம் கொடூரமா இழுத்து கொலை பண்ணுது. சோ இவளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, அப்படியே அசையாம ஒரு மூலையில உட்காந்துக்கிறா. அப்ப கரெக்டா ஏதோ இவளுடைய பக்கத்துல வர்ற மாதிரியான சவுண்டு கேக்குது. இவளும் பயத்தோடைய உச்சக்கட்டத்துல இருக்கும்போது வந்தது வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோவும் அந்த அசிஸ்டண்டும் தான். சோ அவங்க கிட்ட அழுதுகிட்டே சொல்ற இந்த மாதிரி இந்த இடத்துக்கும் ஒரு உயிரினம் வந்துருச்சு, அது வந்து ஒருத்தரை கொலை பண்ணிடுச்சு அப்படின்னும் போது இவங்களும் ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்றாங்க, அது அந்த இன்ஜினியர் ஃப்ரெண்டையும் கொலை பண்ணிடுச்சு, அது போக ரேடியோ ஸ்டேஷனையும் அடிச்சு நொறுக்கி இருக்குது அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது சைடுல ஏதோ சத்தம் கேட்குன்னு வெளியில வந்து பார்த்தா வண்டியோட இன்ஜினை வந்து ஒரு இது வந்து சேதாரப்படுத்திட்டு இருக்க. டக்குன்னு கண்ணை வச்சு ஷூட் பண்ணிடுறாங்க. அப்புறம் தான் பேசுறாங்க இந்த மாதிரி இது அந்த பெரிய மண்புழு மாதிரி இருந்துச்சுல்ல அதோடைய உடம்புக்குள்ள இருந்து வந்த உயிரினமா இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு புழுல இருந்து கரெக்டா ஒரு 3 இது வெளியில வந்திருந்தாலுமே இன்னும் நிறைய மண்புழு சுத்திட்டு இருந்துச்சு, அப்ப அதோடைய உடம்புல இருந்தெல்லாம் நிறைய வருமே அப்படின்னு இவங்க ஷாக்காகி பேசிட்டு இருக்கும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு ஒரு வண்டி வருது. நம்ம ஹஸ்பண்டோடைய வண்டி தான். அவரு பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் வேட்டையாடி களைப்புல வந்திருப்பாரு போல. அவர்கிட்ட இருந்த வெடி மருந்து எல்லாம் தீர்ந்து போற அளவுக்கு எல்லாத்தையுமே வேட்டையாடிட்டு வந்திருக்காரு. சோ இவங்கெல்லாம் ஆச்சரியமா பாக்குறாங்க, எப்படா வேட்டையாடின, எத்தனை வேட்டையாடின அப்படின்னு சாக்காகி கேட்கும்போது அதை ஏன் கேக்குறீங்க, இப்போ புதுசா உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வண்டி ஓபன் பண்ணி காமிச்சா உள்ள கொல்லாம ஒரு உயிரினத்தை ஃப்ரெஷ்ஷா பிடிச்சு வச்சிருக்கான். அவ்வளவுதான் மிரண்டு போயிடுறாங்க. யாரா இவன் மொரட்டால இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு வண்டியோட சேர்த்து கராஜுக்குள்ள கொண்டு போயிடுறாங்க. ஏன்னா கொல்லாம பிடிச்சா நிறைய காசு இல்லையா, அதனால ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. சோ இப்போ அந்த உயிரினத்தை வந்து சேஃபா ஒரு கேஜுக்கு வந்து மாத்தணும்ல, அதனால கஷ்டப்பட்டு அதை வந்து தூக்கிட்டு போறாங்க. இந்த டைம்ல அந்த வண்டிக்கு கீழே காமிச்சா இன்னொரு உயிரினம் வந்து அந்த வண்டி வழியா வெளியில வருது. ஸோ அது ரொம்பவே குட்டியா இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியல போல. அது வெளியில வந்து இந்த கராஜிக்குள்ள இருக்கிற நிறைய இந்த சாப்பாடு ஐட்டம்லாம் இருக்கும்ல அது வந்து சாப்பிட ஆரம்பிக்குது. ஸோ யாருமே இதை நோட் பண்ணல. அது போக இவங்க இந்த பிடிச்சிட்டு வந்த இதை வந்து ஒரு கூண்டுக்குள்ள அடைச்சு வச்சிருக்காங்க. அதுகிட்ட நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பண்ணி பாக்குறாங்க. என்னன்னா ஒரு மாப்பை தூக்கி காமிக்கும் போது அது அமைதியா இருக்குது, அது இது இவங்க எந்திரிச்சு நின்னா அது வந்து கத்த ஆரம்பிச்சிருது. ஸோ அப்பதான் நம்ம ஹீரோயின் சொல்றா இது வந்து நம்மளுடைய பாடி ஹீட்டை வச்சு நம்மள கண்டுபிடிக்குது, இதுக்கு கண்ணு கிடையாது, ஆனா அதோடைய மண்டைக்கு மேல ஒரு மாதிரி எந்திரிச்சு வருது இல்ல, ஸோ அது மூலமா தான் நம்ம ஹீட்டை அப்சர்வ் பண்ணி நம்மள வந்து கொலை பண்ண துடிக்குது அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே நம்ம அசிஸ்டன்ட் பையன் இருக்கான்ல அவன் வந்து கொஞ்சம் சாப்பாடு வந்து அதுக்கு போடுறான். அப்படி போட்டதுமே அதை சாப்பிட்டுட்டு அது கத்த ஆரம்பிச்சு அதோடைய வாயில இருந்து ஏதோ ஒரு முட்டை மாதிரி வாமிட் பண்ணுது. அப்படி வாமிட் பண்ண கொஞ்ச நேரத்திலே அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன உயிரினமா மாறுது. என்னடா இதுன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அப்ப மறுபடியும் நம்ம
நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து செல்ஃபாவே இனப்பெருக்கம் பண்ணிக்கிடுதுங்க, அதுக்கு சாப்பாடு இருந்தா மட்டும் போதும், வேற எதுவுமே தேவையில்ல, இது ரொம்பவே வித்தியாசமா இருக்குது, அது போக ரொம்பவே வேகமா வளருது, ரொம்பவே ஆபத்தானதும் கூட, இன்னும் சொல்லப்போனா இது ஹீட் மூலமா தானே வேட்டையாடுதுன்னு சொன்னேன், அதனாலதான் அந்த இன்ஜினையும் அது வெறித்தனமா சேதப்படுத்தி இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோயின் இது வரைக்கும் தெரிஞ்சதெல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது டக்குன்னு கதவை உடைச்சிட்டு ஒரு உயிரினம் வருமா, அவ்வளவுதான் மிரண்டு போயிடுறாங்க. என்னடா இது எந்த வழியாட வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை வெளியில பார்த்துட்டு எட்டி பார்த்தா உள்ள எக்கச்சக்கமான உயிரினம் இருக்குது. ஸோ ஒரு உயிரினம் வந்து அந்த சாப்பாடுலாம் தின்று இருந்துச்சு இல்லையா, ஸோ அது வந்து இப்போ பெருகி இப்போ ஏகப்பட்டது இருக்குது. அவ்வளவுதான், இதை பார்த்து மிரண்டு போயிடுறாங்க. இதுங்க கிட்ட மட்டும் மாட்டினா அவ்வளவுதான், அது போக இதுங்க ஏகப்பட்டது இருக்குதுங்க, இதை எப்படி நம்ம கொள்றது அப்படின்னு சொல்லிட்டு பதறி அடிச்சு வெளியில ஓடி வராங்க. அப்ப அந்த இடத்துல ஒரு சின்ன பில்டிங் மாதிரி இருக்குது. ஸோ அதுக்குள்ள போனா நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஓட ஹீரோயின் வந்து கத்துறாங்க, அடி அங்கெல்லாம் போகாதீங்கன்ற மாதிரி. இருந்தாலும் யாருமே கேட்கற மாதிரி இல்ல. ஸோ எல்லாருமே ஓடி அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. வந்து பார்த்தா அது முன்னாடி ஒரு செவுரு மட்டும் தான் இருக்குது, ஃபுல்லுமே கம்ப்ளீட் ஆகாம இருக்குது. அட பாவீங்களா, அதான் நான் வராதான்னு சொன்னேன், வந்துட்டீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோயினும் அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. இப்ப பின்னாடி பாத்தீங்கன்னா அந்த கிரியேச்சர் வந்து இவங்களை தேடிட்டு இருக்குது. ஸோ இவங்க வந்து இது பின்னாடி மறைஞ்சு இருக்கிறதுனால அதுங்களால இவங்கள பார்க்க முடியல. ஏன்னா ஹீட்டை வந்து இது மறைச்சிருக்கிறதுனால இவங்க என்ன பிளான் போடுறாங்கன்னா, இங்க இருந்து கொஞ்சம் தூரம் போனா ஒரு கார் இருக்கும், அந்த கார் எடுத்து நமக்கு வந்து தப்பிச்சு போயிடலாம், இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா, அந்த இது இருக்கு இல்லையா அதை புடிச்சுக்கிட்டே அப்படியே மெல்ல மெல்ல நடந்து போறாங்க. அதனால அந்த கிரியேச்சருக்கும் கண்ணு தெரியல. ஸோ இவங்களும் எப்படியோ பிளான் பண்ணி பக்காவா நடந்து போய் ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்க. ஸோ இங்க இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி தான் இருக்குது. அங்க நடந்து போயிடலான்னு பார்த்தா ஒரே ஒரு கிரியேச்சர் மட்டும் இவங்கள பிளாக் பண்ணி நின்றுட்டு இருக்குது. ஸோ அப்பதான் இந்த ஹஸ்பண்ட் என்ன சொல்றாருன்னா, எதுக்கும் கவலைப்படாதீங்க, என்கிட்ட ஒரு மொரட்டு கன் இருக்குது, அதை வச்சு நான் போட்டு தள்ளிடுறேன் பாருங்க அப்படின்னு சொல்லி கண்ணை வச்சு ஒரு சுடுதான். அவ்வளவுதான், அந்த கிரியேச்சர் வந்து செதறிடுது. ஸோ எல்லாத்துக்குமே சந்தோஷம், நல்ல காரியம் பண்ணாடா ஹஸ்பண்ட் பையா அப்படின்னு சொல்லிட்டு அவனை பாராட்டிட்டு அது பக்கத்துல போய் பார்த்தா இவன் ஒரு கண்ணை வச்சு ஷூட் பண்ணிருப்பான்ல, அது ரொம்பவே பவர்ஃபுல்லான கன் போல. அந்த செவத்தையும் ஓட்ட போட்டு போயிருக்குது. அதுக்கப்புறம் இருந்த டேங்கு கிங்கு எல்லாத்தையுமே ஓட்ட போட்டு கடைசியா அந்த காரோடைய இன்ஜினையும் ஓட்ட போட்டு போயிருச்சு. அவ்வளவுதான், இவங்களால இனிமேல் கார்ல போக முடியாது. ஸோ ஹஸ்பண்டை பிடிச்சி கிளின்னு கிளிக்கிறாங்க. டே என்னடா பண்ணி தொலைச்சா, இப்ப என்னடா பண்றது, இங்க இருந்து போகவே முடியாது, நம்மளுக்கு சிக்னல் கொடுக்கவும் எந்த ஒரு இதுவுமே இல்ல, என்ன பண்றது, இங்கே வசமா மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு பேசிக்கிட்டே எல்லாருமே மறுபடியும் அந்த ஷெல்டருக்குள்ள போயிடலான்ற மாதிரி வராங்க. அப்போ ஒரு உயிரினம் வந்து இவங்களை பாத்துருது. அவ்வளவுதான், அது வந்து ஒரு விதமான சவுண்ட் எழுப்ப இப்ப எல்லா உயிரினமும் இவங்களை பார்த்து கத்த ஆரம்பிக்குதுங்க. ஸோ அவசரத்துல இவங்க என்ன பண்றாங்கன்னா, பிரிஞ்சு ஆளுக்கு ஆளு ஒரு திசைக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அந்த ஷெல்டருக்குள்ளயும் இந்த ஹஸ்பண்ட் இருக்கான்ல, அவன் என்ன பண்றான்னா, இந்த புல்டோசர்ல முன்னாடி இந்த மண் அள்ளுறது இருக்கும்ல, அதுக்குள்ள வேகமா படுத்துக்கிறான். நம்ம அசிஸ்டன்ட் பையன் மட்டும் உசாரா ஒரு டவர் மேல ஏறிக்கிறான். ஸோ அந்த ஹஸ்பண்டே ஒரு உயிரினம் சுத்து போட்டுருது. நம்ம ஹீரோயினும் அந்த ரூம்குள்ள மாட்டிக்கிட்டாங்க இல்லையா, அதுக்குள்ள உடைச்சிட்டு வர்றதுக்கு நிறைய உயிரினம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்குது. ஸோ இவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஹீரோயினும் எவ்வளவு பத்தி பாக்குறாங்க, அவங்களால முடியல. ஸோ அப்பதான் நம்ம ஹீரோக்கு ஒரு ஐடியா வருது. என்ன பண்றான்னா, அங்க ஒரு துணி இருக்கும், அது போக அங்க கொஞ்சம் வெண்ணி போடுறதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ வெண்ணி போட்டு அந்த துணியை முக்கி அதை அப்படியே வெளியே கொடியில வந்து காய போடுற மாதிரி செட் பண்ண. ஸோ இதை பார்த்த அந்த உயிரினத்துக்கு ஏதோ ஒரு ஹீட்டான பொருள் இருக்குது, ஸோ அது கண்டிப்பா மனுஷனா தான் இருக்குன்னு சொல்லிட்டு வேகமா அதை வேட்டையாட திரும்ப டக்குன்னு இந்த கேப்ல நம்ம ஹீரோயின் வேகமா வெளியில ஓடி வந்து அந்த டவர்ல ஏறிக்கிறாங்க. அந்த அசிஸ்டன்ட் பையன் கூட சேர்ந்து. சரிடா, அந்த ஹஸ்பண்ட் பையன் எங்க அப்படின்னு கேட்கும்போது தான் எல்லாரும் எட்டி பாக்குறாங்க. பார்த்தா அவன் அந்த புல்டோசர்லயே வசமா மாட்டிருக்கிறான். ஸோ கொஞ்சம் விட்டு அவனையும் போட்டு தள்ளிரும். எல்லாருமே சொல்றாங்க, அசையாம இரு, உன்னுடைய அசைவுகளை வச்சுதான் அது வந்து கண்டுபிடிக்குது அப்படின்னு சொல்ல. ஆனா அவன் அங்க கத்திட்டே இருக்கிறான், உங்களால தான்டா நான் வீட்டுல ஜாலியா இருந்தேன், என்னுடைய ஒய்ஃப் போயிட்டான் நிம்மதியில இருந்தேன், இப்படி வந்து மாட்ட வச்சிட்டீங்களே அப்படின்னு போது இங்க நம்ம ஹீரோ வந்து அசிஸ்டன்ட் பையனை திட்டான். எல்லாம் உன்னால தான், இவங்கிட்ட எல்லாம் திட்டு வாங்க வேண்டியதா இருக்குது, நான் அவ்வளவு தடவை சொன்னேன் வேணான்னு கேட்டியா அப்படின்னு போது ஹீரோயின் தான் சமாதானப்படுத்துறாங்க. டே அமைதியா இருங்கடா, ஆல்ரெடி நமக்கு எக்கச்சக்கமான பிரச்சனை இருக்குது, இப்போ நீங்க கத்திட்டு இருந்தா ஒன்னுத்துக்கும் வேலைக்கு ஆகாது, இப்போ சிக்னலும் கிடைக்கல, எந்த ஒரு கம்யூனிகேஷன் டிவைஸும் இல்ல, அதனால கொஞ்சம் பொறுமையா இருப்போம், என்ன பண்ணுதுன்னு பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே பாத்தீங்கன்னா அப்படியே படுத்துடுறாங்க. ஸோ அப்படியே கொஞ்ச நேரம் டைம் கிடைக்கிறதுனால நம்ம ஹீரோயின் அவங்களுடைய அந்த பர்சனல் திங்ஸ் எல்லாம் பேசி கொஞ்சம் மெர்ஜ் ஆகிடுறாங்க. அப்பதான் நம்ம ஹஸ்பண்ட் வந்து நோட் பண்றான், அவன் பக்கத்துல இருந்த கிரியேச்சர் எல்லாம் போயிட்டு அந்த டவர் மேல ஏற வந்து ரெடி ஆயிட்டு இருக்குதுங்க. ஏன்னா ஒண்ணுக்கு மேல ஒண்ணு ஏறி ஒரு பக்காவா பிளான் போட்டு மேல ஏறிட்டு வந்துட்டு இருக்குது. இன்னும் கொஞ்சம் விட்டா மேல ஏறி போட்டு தள்ளிரும். உடனே அவன் என்ன பண்றான்னா, டக்குன்னு அந்த புல்டோசர்ல இருந்து இறங்கி வேகமா அந்த வேர்ஹவுஸ்குள்ள ஓடிட்டான். ஸோ இதனால எல்லா கிரியேச்சரும் அவனை துரத்திட்டு உள்ள ஓடி வர இவன் உடனே பின்னாடி வழியா வந்து கதவு மூடி இந்த சைடு வழியா வந்து கதவு மூடிட்டான். பாத்தீங்களா எப்படி மூணு பாத்தீங்களா அப்படின்னு பெருமைப்பட்டுக்க. இப்பதான் இவங்க எல்லாத்துக்கும் நிம்மதியா இருக்குது, நல்ல வேலைடா எல்லாத்தையும் அடைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லும் போதுதான் ஹீரோனுக்கு ஒண்ணு ஞாபகம் வருது. அடே, இந்த வேர்ஹவுஸ்குள்ள தாண்டா எக்கச்சக்கமான சாப்பாடு இருந்துச்சு, நமக்கு தேவையான ஒரு 10 நாளைக்கான சாப்பாடு அங்கதான் இருந்துச்சு, அது எல்லாத்தையுமே சாப்பிட்டு இப்போ உள்ள போயிருக்கிற 10
இன்னும் 100 ஆக போகுது அப்படின்ற மாதிரி ஒரு ஷாக் கொடுக்க அவ்வளவுதான் எல்லாரும் மிரண்டு போயிட்டாங்க. இப்போ என்ன பண்றதுன்னு தெரியல. இது மட்டும் வெளியில வந்துருச்சுன்னா அவ்வளவுதானே, எல்லாரையும் போட்டு தள்ளிரும், இந்த ஊருக்கே பெரிய பாதிப்பு வந்துரும்ன்றதுக்காக நம்ம ஹீரோ என்ன பண்றானா டக்குன்னு ஒரு ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் இருக்கும், அதை எடுத்து அவன் மேல அடிக்க சொல்றான். ஸோ மூஞ்சில மட்டும் ஒரு துணியை கட்டிக்கிட்டு அடிக்க சொல்றான். அதே மாதிரி எல்லாருமே அடிக்கிறாங்க. உடனே அவன் நைஸா உள்ள போறான். ஸோ இவன் மேல இந்த ஹீட் வந்து இருக்காது இல்லையா இப்போதைக்கு கொஞ்ச நேரத்துக்கு, அதனால அதால வந்து சென்ஸ் பண்ண முடியல. ஸோ உள்ள வந்ததுமே நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா அந்த வண்டி இருக்கும்ல, வண்டி ஃபுல்லுமே பாம் இருக்கும்ல, அந்த பாம்ல உள்ள ரிமோட்டை மட்டும் எப்படியோ எடுத்து அதை ரெடி பண்ணிட்டு இருக்கிறான். இங்க வெளியில இருக்கிறவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அதனால ஹீரோக்கு ஹெல்ப் பண்றதுக்காக நிறைய ஒயர் எல்லாம் எடுத்து அப்படியே உள்ள விட்டுட்டு இருக்காங்க. இந்த டைம்ல கொஞ்ச நேரத்திலே ஹீரோடைய பாடி டெம்பரேச்சர் வந்து அப்படியே எக்ஸ்போஸ் ஆக ஆரம்பிக்குது. அதனால அந்த கிரியேச்சருக்கு இங்க ஒருத்தன் இருக்கான்டா, இவனை போட்டு தள்ளிட வேண்டியதுதான் அப்படின்னு அட்டாக் பண்ண வருதுங்க. உடனே என்ன பண்றான்னா அந்த பாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதோடைய ரிமோட் மட்டும் எடுத்து எல்லாத்தையுமே ஆக்டிவேட் பண்ணிட்டு மேல இந்த லைட்டை தொங்க போட்டிருப்பாங்கல்ல, அது வழியா ஜம்ப் பண்ணி எப்படியோ தப்பிச்சு வரலான்ற மாதிரி வரான். ஆனா பொத்துனை கீழே வந்துடுறான். இருந்தாலும் கடைசியில அவங்க வந்து வெளியில இருந்து உள்ள கயிறு விட்டாங்க இல்லையா, அதை பிடிச்சி எப்படியோ வெளியில வந்துடுறான். வெளியில வந்ததுமே என்ன சொல்றான்னா எல்லாருமே ஓடுங்கடா, நான் பாம்பை வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல எல்லாருமே தலை தெரிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஓடி பக்கத்துல வந்து ஒளிய அந்த ஹஸ்பண்ட் என்ன சொல்றான்னா, டேய் நீ வெடி ஆன் பண்ணது என்ன சின்ன வெடி நினைச்சியா, அதுல 1 டன்னுக்கு மேல வெடி மருந்து இருக்குது, வெடிச்சதுன்னா அவ்வளவுதான், இன்னும் ஓடுங்கடா அப்படின்னு சொல்ல அதனால எல்லாருமே இன்னுமே தலை தெரிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஓடி ஒரு பள்ள மாதிரி வந்ததுமே அதுக்குள்ள வந்து ஒளிஞ்சிக்க கரெக்டா அது வெடிக்கவும் செய்யுது. எல்லாமே பீஸ் பீஸா செதறி விழுதுங்க. ஸோ உங்க பக்கத்துலயும் விழுது. ஸோ அதெல்லாம் பாக்குறாங்க. எந்திரிச்சு பார்த்தவங்களுக்கு இப்பதான் நிம்மதியா இருக்குது. நல்ல வேலை எல்லாத்தையுமே அழிச்சிட்டோன்ற மாதிரி ஒரு பெருமூச்சு விட்டுறாங்க. இந்த அசிஸ்டன்ட் பையன் சும்மா இருக்காம, தலை நம்ம சொன்னதை சாதிச்சிட்டோம், அந்த கம்பெனி நமக்கு இனிமேல் எக்கச்சக்கமான பணம் தரப்போறாங்க, ஏன்னா ஏகப்பட்ட இதை கொலை பண்ணிட்டோம், ஸோ நிறைய சம்பாதிச்சிட்டோம், இனிமேல் நம்ம ஒரு மான்ஸ்டர் தீம் பார்க் தான் ஆரம்பிக்கிறோம் சரியா அப்படின்னு பேசிட்டு இருக்க இங்க நம்ம ஹீரோ சொல்றா, அடே கம்பெனிக்காரன் மான்ஸ்டரை தானடா அழிக்க சொன்னா, நம்ம கம்பெனியவே முடிச்சிட்டோமே அப்படின்னு பாக்குறாங்க. பார்த்தா அந்த இடத்துல ஒரு பெரிய பள்ளமே விழுந்துருச்சு. இருந்தாலும் நம்ம தப்பிச்சிட்டோம்ல, ஸோ பாத்துக்கலாம், கண்டிப்பா அவங்க காசு தரணும் அப்படின்னு இவங்க பேசிக்கிட்டே கடைசியில நம்ம ஹீரோவும் இங்க ஹீரோயினும் ஒன்று சேர்ந்துடுறாங்க. இப்போ இதனால நம்ம ஹீரோவுக்கு ஒரு ஜோடி கிடைச்ச மாதிரி இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. ஸோ செமையா இருந்துச்சுல்ல, கண்டிப்பா அவங்க எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. அந்த டைம்ல வந்த படம்ன்றதுனால கிராபிக்ஸ் மட்டும் கொஞ்சம் இதுவா இருக்கும். ஆனா இந்த படத்தை நீங்க ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பா பயங்கர த்ரில்லா இருந்திருக்கும். ஸோ யாரெல்லாம் இதுக்கு முன்னாடியே பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. சேஃபா இருங்க, உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபா பார்த்துக்கோங்க.